வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 19ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டியோட எக்ஸ்பைரி, அதாவது 20ஆம் தேதி வியாழக்கிழமை எக்ஸ்பைரி இருந்தது. இதை ஒட்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 முழுக்க சைட்வேஸ்லேயே ஒரு மூமெண்ட் இருந்தது. இந்த இடத்துல நமக்கு ஆரம்பிக்கும் பொழுது 22,821 பைவட் பாயிண்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. இந்த இடத்துல பைவட் பாயிண்ட்க்கு கீழே சப்போர்ட் ஜோனில் என்ட்ரு ஆயிருக்கு. ஆனால் சப்போர்ட் லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணலை. பிரேக் அவுட் பண்ணாமல் திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி பைவட் பாயிண்ட்லேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பைவட் பாயிண்ட் நமக்கு எங்கேயுமே பிரேக் அவுட் பண்ணாமல் 23,000 உடைக்காம 22,906 க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட 1 மணி நேர சார்ட்டு. இதில் இந்த பிட்ச் ஒர்க் அனாலிசிஸில் பார்த்தோன்னா நமக்கு இந்த பிலோ லைனுக்கு கீழே தான் நிஃப்டி 50 20ஆம் தேதி முழுக்க ட்ரேட் ஆயிருக்கு. எக்ஸ்பைரியும் இருந்ததுனால சைட்வேஸில் தான் அதோட மூவ்மெண்ட் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவலில் கரெக்டாக பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. மேலும் ஹை லெவல் பார்த்தோம்னா 23,250 ரீச் ஆயிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா 22,923 வரைக்கும் தான் நிஃப்டி 50 மூவ் ஆயிருக்கு. அப்போ நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகல. இரண்டாவது லோ லெவல் பார்க்கும் பொழுது 22,862. இங்கே நமக்கு 22,950 வச்சிருக்கோம். இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. 800 நமக்கு பிரேக் அவுட் பண்ணியிருக்கானா பிரேக் அவுட் பண்ணலை. க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்பொழுது 906. இந்த இரண்டு சப்போர்ட் லெவலுக்கும் நடுவில் தான் இன்னும் நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு இந்த பிலோ லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே மூவ் ஆனாதான் அடுத்த கட்டம் நிஃப்டி 50 மேலே மூவ் ஆகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். அல்லது இன்னும் நமக்கு பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி இந்த சப்போர்ட் லெவல் ஒன்னான, அதாவது 22,800 திரும்ப பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நமக்கு கீழ் நோக்கி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட்டு. இதில் நல்லாவே தெரியுது நமக்கு பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் இருக்குது. ஆனால் முடியும் தருவாயில் செல்லரோட டாமினேஷன் இருந்தது. ஆனால் பையரோட டாமினேஷன் தான் அதிக லெவலில் இருந்தது. இந்த முதல் பாதியில் நமக்கு 20ஆம் தேதிக்குரிய லோ லெவல் டச் பண்ணியிருக்கு. இரண்டாவது பாதியில் பார்க்கும்பொழுது நமக்கு முழுக்க பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லே இருந்தது. ஆனால் முதல் பாதி ரேலி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்மளோட கேண்டிலோட லென்த்தும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்த இடத்துல முடியும் தருவாயில் செல்லரோட டாமினேஷன் பையரோட டாமினேஷனுக்கு கம்பேர் பண்ணும்பொழுது கம்மியாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் பார்த்தோம்னா 49,314, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா முழுக்க பைவட் பாயிண்ட் ஜோன்லேயே ட்ரேட் ஆகி 49,289, அதாவது கிட்டத்தட்ட நமக்கு ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா 25 பாயிண்ட்டுகள் தான் வித்தியாசத்தில் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 மணி நேர சார்ட்டு. இதில் அந்த பிட்ச் ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிடில் லைனுக்கும் பிலோ லைனுக்கும் நடுவில் இல்லாமல் பிலோ லைனுக்கு கிட்ட பேங்க் நிஃப்டி இன்னைக்கு ட்ரேட் ஆயிருந்தது. இந்த லெவலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அதாவது முதல் சப்போர்ட் லெவலில் என்ன வச்சுருக்கோம்னா 49,000 திரும்ப பிரேக் அவுட் பண்ணணும். பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அதுக்கு அடுத்த கட்டம் நமக்கு 49,700 பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த இடம் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா அடுத்து கீழ் நோக்கி பேங்க் நிஃப்டி நகர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அல்லது மேல் நோக்கி நகர ஆரம்பிச்சுது அப்படின்னா 49,800 தான் இங்கே நமக்கு முக்கியமான பாயிண்ட். அதை பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்து புல்லிஷ் ட்ரெண்டு பேங்க் நிஃப்டிக்கு
ஆரம்பிச்சிடும். மேலும் பேங்க் நிஃப்டியோட ஹை லெவல் 49,455. நமக்கு இங்க 49,700 வச்சிருக்கோம். இங்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா போகல. அதே மாதிரி லோ லெவல் பார்க்கும் பொழுது 49,150 நமக்கு இங்க ஜோனு கிட்ட 49,100 கிட்ட ஜோன்ல வந்திருக்கு. ஆனா என்ட்ரு ஆகல. க்ளோஸ் ஆகும் பொழுது 49,289ல க்ளோஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த சப்போர்ட் லெவலையும் தாண்டி தான் நமக்கு பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்க பார்க்க முடியுது. இங்க நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட். இதுல நிஃப்டியோடது பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல முதல் பாதியில கிரீன் சிக்னல்ல இருந்தது. ஆனா பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ரெட் சிக்னல்ல மூவ் ஆயிருக்கதை பார்க்க முடியுது. மேலும் ஹை லெவலும் லோ லெவலும் முதல் பாதியிலேயே நமக்கு இங்க பேங்க் நிஃப்டியில ரீச் ஆயிடுச்சு. இரண்டாவது பாதியில பாருங்க, நமக்கு இங்க மூவ்மெண்ட் கம்மி தான். பையரோட டாமினேஷன் இருந்தது. ஆனா முடியும் தருவாயில செல்லரோட டாமினேஷன் 75% அதிகமா பையரோட டாமினேஷனை விட நமக்கு அதிகமா க்ளோஸ் ஆயிருக்கு. இது அப்படியே நிஃப்டிக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இதை கவனத்துல வச்சுட்டு அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.